வெல்கம் மக்களே. என் பேர் கபில். தமிழ்நாட்டில் இந்த 23 டாக் பிரீட்ஸ், அதாவது நாய்களின் வகைகளை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த இந்தியாவிலே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வளர்க்கவே கூடாதுன்னு வந்து பேன் பண்ணலாம். நீங்கள் வளர்க்கலாம், பட் வந்து அதை வந்து வெளியே விடக்கூடாது. சரிங்களா? வெளியே மீன்ஸ் இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய டாக்ஸ் எல்லாமே வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நாட்டு நாய்கள், சரி, நம்ம இந்தியாவோட நம்ம தமிழ்நாட்டு நாய்கள் வந்து வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து ராஜபாளையத்து நாய், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நாய்கள் வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து டாக்ஸ் வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது, நாம் வந்து அதை சீன்ற வரைக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து May 6 அன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு டாக், அதை வந்து அந்த டாக்ஸோட இனம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோட் வீலர். அந்த இனம், அந்த ப்ரீட் பேர் வந்து ரோட் வீலர். இது வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமான ஒரு டாக் தாங்க. பட் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்தாலுமே வந்து அது ரொம்பவே வந்து பாசமுடைய டாக் தான். ஏன் வந்து அந்த 5 வயசு சிறுமி வந்து கடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நான் படித்து பார்க்கக்குள்ள வந்து இந்த டாக்ஸ் இருக்குல்லங்க, டாக்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியா இருக்குங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஏரியா, இந்த ஏரியாவுக்கு விட்டு நீ இந்த ஏரியாவுக்கு வந்தால் நான் வந்து குலைப்பேன், நான் வந்து ஆக்ரோஷமாக இருப்பேன். நீங்கள் நம்ம ஏரியாலே பார்த்துக்கோங்களேன், நம்ம டாக் வந்து வெளியே நீங்கள் கூட்டு போயிட்டீங்கனாலே மற்ற ஏரியா டாக்ஸ் வந்து கடிக்க வரும் அந்த டாக்ஸை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லை பகுதி அதுதான். சரிங்களா? நம்மளோட டாகோட எல்லை பகுதி நம்ம வீட்டை சுற்றி அங்கங்கே சுற்றலாம். அதே மாதிரி அந்த டாகோட எல்லை பகுதி அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ரோட் வீலர் டாக்ஸு வசிக்கிற இடத்துல போய் திரும்பி போனதுனால அது வந்து கடிச்சிருக்கு. சரிங்களா? வேணுமென்றே வந்து இந்த டாக்ஸ் வந்து கடிக்கல. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இதுக்கு நான் வந்து எதுக்குமே நான் சப்போர்ட்லாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டாக்ஸ் வந்து வேணுமே கடிக்காது. நாம் வந்து அந்த சீன்ற வரைக்கும் டாக்ஸ்ன்னு கிடையாதுங்க, எல்லா ஒரு அனிமலாக இருக்கலாம், ஸ்னேக்காக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், லயனாக இருக்கலாம். நாம் வந்து அதை சீண்டாத வரையுமே வந்து அதுக்கு நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. இப்போ இந்த 23 டாக் பிரீடு வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால, அதில் ஒரு வகையான பிரீடு தான் வந்து அந்த கடிச்சது, ரோட் வீலர். சரிங்களா? அதை பற்றி பார்க்கலாம். 23 டாக் பிரீடு என்னென்ன, சரிங்களா? இனிமேட்டுக்கு நீங்கள் இந்த டாக் பிரீட்லாம் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதுக்காக நீங்கள் வந்து முன்னாடி வந்து நிறைய வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில். அந்த மாதிரி 23 டாக் பிரீட்ஸ் இந்த லிஸ்ட்ல வந்து 23rd பிளேஸ் பிடிச்சிருக்கு கேட்டீங்கன்னா கேன் க்ரோசோ. இது வந்து ஒரு காவலர் நாய்ங்க. காவலர் நாயனா வந்து இது வந்து நம்ம வந்து செல்லப்பிராணியா வந்து வளர்க்கவே கூடாது. சரிங்களா? வளர்த்தாலுமே வந்து அதை வந்து ரொம்பவே வந்து சேஃப்டியோட வளர்க்கணும். சரிங்களா? நம்ம அதாவது வளர்க்குறவங்களை தவிர யாரை பார்த்தாலுமே அது வந்து இது கோபமா ஆக்ரோஷமா இருக்குமாங்க. இதோட பார்வையே வந்து நம்மளை வந்து பயன்படுத்துமா. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாக்கை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து பயந்துருவோமா. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து பயம்புறுத்துற மாதிரி இருக்கும், அதாவது எதிராளிங்க. சரிங்களா? அதனால தான் வந்து இது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இது எல்லாமே வந்து காவலர்கள் நாயதான். அதாவது காவலர்கள் வந்து இப்போ மோப்பம் பிடிச்சி ஏதாவது திருடர்கள் வந்தால் இது பிடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பாம்ப் ஸ்குவாட், இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் இந்த டாக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க தவிர செல்ல பிராணிகளாம் வந்து இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து வளர்க்கல. சரி, அதனால நம்ம தமிழ்நாட்டில் இந்த டாகை நீங்க வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுக்கு நிறைய ப்ரிகாப்ஷன் எடுக்கணும். இதை வந்து பேனும் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இந்த லிஸ்ட்ல 22nd பிடிச்சிருக்கிறது மாஸ்கோ காவலர் நாய். இதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு நாய் தாங்க. இந்த நாயை வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமான நாய் தாங்க. சரிங்களா? இது மேக்சிமம் வந்து எதுக்கு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா காவலர் நாய், அதாவது காட் டாக். சரிங்களா? காவலர் அப்புறம் வந்து நிறைய இதுக்கு பயன்படுத்துறாங்க. செல்ல பிராணிகளாகவும் வந்து வளர்த்துட்டு வராங்க. பட் வந்து அவங்க வந்து சேஃப்டியோட தான் வந்து அவங்கேயும் வளர்த்துட்டு வராங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. இந்த டாக் நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொசீஜரை தாண்டி தான் இந்த டாக் நீங்க வாங்கணும். இந்த பிளேஸ்ல 21st பிடிச்சிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அக்பாஷ் நாய். சரிங்க? இது வந்து துருக்கியில வந்து தோன்ற நாய்ங்க. இது ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ நான் சொல்ற எல்லா டாகுமே வந்து ரொம்ப வந்து ஆக்ரோஷமானது. நம்மளோட இது இருக்குல்ல, உரிமையாளரை வந்து யாராவது தாக்க வந்துட்டா போதுங்க, இது வந்து அவங்கள பாஞ்சு கடிக்கிற அளவுக்கு இது வந்து ரொம்பவே வந்து கொடூரமான டாக்லாம் கிடையாது. ரொம்பவே வந்து பாசமான டாக். நம்ம உரிமையாளர்கள் வந்து ரொம்பவே வந்து பாதுகாக்கிற டாக் தான் இந்த 23 டாக் பிரீடும். ஸோ இது வந்து துருக்கியில தோன்றதுனால இந்த டாக் பிரீடும் வந்து நம்ம வந்து வளர்க்க கூடாது, பேன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 20th பிளஸ் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கனோரியா. சரியா? இது வந்து ஸ்பெயின்ல தோன்றது. இது வந்து மேக்சிமம் வந்து நான் இயற்கையாகவே வந்து இது வந்து இயற்கை பாதுகாவலர். அப்புறம் வந்து வீட்டில் இருக்க எல்லா இடத்தையும் வந்து இது வந்து சூப்பராக வச்சுக்குமோ, பாதுகாப்போடு வச்சுக்குமோ. ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சேஃப்டிக்காக தான் இது வந்து வளர்க்குறாங்களாம் எங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில். இதையும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்க்குற முடியாது. ஸோ அதையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க கனோரியோ. சரிங்களா? இது இந்த லிஸ்ட்டில் 19th பிளஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஓநாய்கள், அதாவது ஓநாய் நாய்கள், அதாவது கிராஸ் பிரீடுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு டாகை பார்த்துருப்பீங்க ஃபாரின்ல வந்து படத்தில் கூட நிறைய படத்தில் வந்து இந்த ஓனாய் மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து ஓனாய் கிடையாது, டாகுன்னு சொல்லுவீங்களே. அதாவது கிராஸ் பிரீடு, ஓனாய்க்கும் டாகுக்கும் பிறந்த அந்த கிராஸ் பண்ணி ஒரு பிரீடை வந்து கொண்டு வருவாங்களா, அது வந்து எல்லா இதுலையுமே நடக்கும். அந்த மாதிரி இந்த டாகும் வந்து ரொம்ப 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 வந்து சூப்பராக வந்து பழகுமாங்க. பழகிட்டா வந்து இது வந்து நம்மளை வந்து பாதுகாத்து உயிரே கொடுக்குற அளவுக்கு இது வந்து ரொம்பவே பழகுமா இந்த ஓநாய் நாய்கள். பட் இந்த ஓனாய் நாய்களை தவிர்த்து ஏதாவது தேர்ட் பர்சன் யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உரிமையாளரை யாராவது தாக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாஞ்சு நம்மளை வந்து
கடிச்சு கொதறி போய்கிட்டே இருக்குமாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான டாக்னு சொல்கிறாங்க. நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபாரின் படத்தில் கூட நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க ஓநாய் நாய். இந்த லிஸ்ட்ல வந்து 18th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொடீசியன் ரிட்ஜ்டெக். இந்த டாக்ஸ் வந்து சிங்கங்களை வந்து வேட்டையாடுறதுக்குன்னே வந்து பிரத்யேகமாக வந்து வளர்க்கப்படுதாங்க. சிங்கத்தை சரிங்களா, நான் வந்து புலி இதெல்லாம் சொல்ல, சிங்கத்தையே வந்து இது வந்து தாக்குற அளவுக்கு இது வந்து ரொம்பவே வந்து பயங்கரமான ஆக்ரோஷமான டாகம். இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் வளர்ப்பாங்க. ப்ளஸ் வந்து சிங்கத்தை மட்டும் வேட்டையாடுறது இல்லைங்க, மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த பயன்படுத்திட்டு இருக்காங்களாம். இதுவும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 17th பிளேஸ் பிடிச்சிருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா டெரியர் சரிங்களா. இந்த டாகை பார்க்க வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக தாங்க இருக்கும், சரி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து எலிகளை வேட்டையாடுறது, ப்ளஸ் வந்து எலி பூச்சி அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட் வந்து வேட்டையாடி இது வந்து அதோட லைஃப் ஸ்பேனை வந்து இது பண்ணிக்கும், அதோட வாழ்நாட்களை வந்து வளர்க்கும். இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து வளர்த்துட்டு தாங்க வராங்க சரிங்களா. டெரியர் சரிங்களா, இது பார்க்க வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப வந்து பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருக்குமாங்க. இந்த லிஸ்ட்டில் 16th பிளேஸ் பிடிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட் வீலர். அதாவது நம்ம கடிச்சது இல்லைங்க, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அந்த 5 வயது சிறுமியை கடிச்சது இல்லைங்க, அந்த டாக் தான். இந்த டாகை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாங்க. இந்த டாக் வந்து ஜெர்மனியில் ரோட் வீலர்ன்ற ஒரு நகரத்தில் தான் வந்து இது வந்து இனத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, வளர்ந்தது அங்கே தான் வந்து பிறந்தது சரிங்களா, அங்கே தான் வந்து தோன்றியது. அங்கேருந்து அப்படியே படிப்படியாக வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் வந்து இது வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மெயினாக வந்து எதுக்கு தெரியுமா வேலைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, காவலர்களுக்கு உதவியாக. அப்புறம் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இப்போ ஏதாவது வந்து யாராவது வந்து மோப்பம் பிடிச்சிட்டு போயிட்டு அதாவது திருடங்கள் தீவிரவாதிகள் பிடிக்கிறதுக்கும் இது வந்து உபயோகப்படுது. ஐ திங்க் துப்பாக்கி படத்தில் கூட நம்ம விஜய் இருக்கார்ல, ஸோ அவரும் இந்த டாக் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த மோப்பம் பிடிச்சி அவங்க தங்கச்சி வந்து கடத்தினவங்களை வந்து கண்டுபிடிப்பார்ல, ஸோ இந்த டாகான்னு தெரியல, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாக் வந்து மெயினாக வந்து இந்த பர்பஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. அது ரொம்பவே வந்து ஆக்ரோஷமான டாகம். இப்போ நான் சொன்ன 23 டாகை விட இது வந்து ரொம்ப 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 வந்து ஆக்ரோஷமானதான். இதோட பாதுகாவலரை நீங்கள் தாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து விடவே விடாதான், உங்களை பிடிச்சி வச்சுட்டு உங்கள் மோப்பத்தை அதாவது உங்களோட வாசனை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்தாலுமே இது வந்து கடிச்சு கொத்துறாமல் விடவே விடாதாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஆக்ரோஷமான டாக் தான். பட் இதை வந்து வளர்க்குற விதம் இருக்குது, நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீங்கன்னா இது வந்து நம்மளை எதுவுமே பண்ணாதுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இது வந்து 16th பிளேஸை பிடிச்சிருக்கு. 15th பிளேஸை பிடிச்சிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா மஸ்டீஃப் சரிங்களா. இது வந்து பார்க்க வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருக்குமாங்க சரிங்க, ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ரொம்ப வந்து விலை உயர்ந்த டாக், இது இருக்கிற டாக்லேயே வந்து இது ரொம்ப வந்து விலை உயர்ந்த டாக். பார்க்க வந்து ரொம்ப வந்து அமைதியாக தான் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், அப் டு வந்து 6 to 10 years மட்டும் தான் இது வாழும். ஆக்சுவலாக வந்து நார்மலாக வந்து ஒரு டாகோட ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15 years வரையும் வாழும் சரிங்களா. பட் வந்து இது வந்து அதை விட கம்மியாக வாழும், ஒரு 6 to 10 years வரையும் தான் இது வாழும் சரிங்களா. இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்டில் வந்து 15th பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல வந்து 14th பிளேஸ் பிடிச்சிருக்கேன்னு ஜப்பானிய தோசா மற்றும் அகிலா. இந்த டாக்ஸ் பிரீடு வந்து எதுக்கு வந்து மெயினாக வந்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் நாடு தான் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஜப்பான் நாட்டில் வந்து விவசாயத்துக்கு வந்து இது பாதுகாப்பாக இருக்குது. ப்ளஸ் வந்து விவசாய நிலத்தில் வந்து அடிக்கடி வந்து கரடி எலி இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்குமோ, அதை வந்து வேட்டையாடுறதுக்குன்னே பிரத்யேகமாக வந்து இது வளர்க்குறாங்க விவசாயிகள் எங்கே ஜப்பானில். அதனால தான் இதுக்கு வந்து ஜப்பானிய தோசா மற்றும் அகிலான்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து 14th பிளேஸ் பிடிச்சிருக்கு. 13th பிளேஸ் பிடிச்சிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்பான் நீநாக், அதாவது ஷார்ப்லான் நீநாக். இதோட இயல்பு வந்து இது வந்து மோப்ப நாய்க்கு சரிங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். இது வந்து முடிவு இது வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கும். இது வந்து உரிமையாளர்கள் பேச்சு இது வந்து கேட்காதான் சரிங்களா. இப்போ அதாவது வந்து தேர்ட் பர்சன் நேரம் உள்ள வந்துட்டாங்கன்னா கடிக்கணும்னு சொன்னாலுமே இது வந்து கடிக்காதான், டக்குன்னு வந்து பாஞ்சு அவங்க வந்து அட்டாக் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்டில் வந்து 13th பிளேஸில் பிடிச்சிருக்கு. 12th பிளேஸை பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரோன்ஜாக். இது வந்து குரோஷியன் ஷெப்பர்டு நாய், அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க. அது வந்து ரொம்பவும் வந்து ஹைட்டாகவும் இருக்கும், பார்க்க வந்து அழகாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஷெப்பர்டு இனத்தை சேர்த்து தான் இது. இது வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும், பார்க்க வந்து ரொம்ப வந்து பயங்கரமாகவும் இருக்குமாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து குரோஷியா, அதாவது அந்த நாட்டில் தான் இந்த ப்ரீடு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து இது வந்து 12th பிளேஸை பிடிச்சிருக்கு. 11th பிளேஸை பிடிச்சிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா தென் ரஷ்யா ஷெப்பர்ட் சரிங்களா. இது வந்து பார்க்க வந்து ரொம்ப வந்து சின்னதாக தான் இருக்கும், மிகவும் எலும்பு, இதோட எலும்பு வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்குமாங்க. ப்ளஸ் வந்து இது வந்து நிபுணர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மந்தைகளை வந்து பாதுகாப்பாங்களா, இப்போ ஆடு மாடு கோழி மந்தையெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு இது வந்து தனியாக வந்து பிரத்யேகமாக வந்து எங்கள் கொரியா நாட்டில், அதாவது தென் கொரியா, ஆக்சுவலாக இதுக்கு பேரே வந்து தென் ரஷ்யா, அதாவது சவுத் ரஷ்யாவில் தான் இது வந்து அதிகமாக வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலாக வந்து இது இந்தியாவிலும் நிறைய வந்து வளர்க்குறாங்க சரிங்களா. இது வந்து இந்தியாவிலும் வளர்க்குறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து நான் பார்த்துருக்கேன், ஐடோனும் சரிங்களா. நீங்கள் ஏதாவது வளர்க்குற மாதிரி தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம லிஸ்ட்டில் வந்து 11th பிளேஸை பிடிச்சிருக்கு.
டாப் 10 பிளேஸ்க்குள்ள வந்துட்டு அந்த டாப் 10 பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஷெப்பர்டு இனத்தை சேர்ந்ததாங்க. ஷெப்பர்டு, சரிங்களா? ஷெப்பர்ட் மீன்ஸ் வந்து இதுக்கு வந்து மெய்ப்பான்றது பேர். மெய்ப்பான்னா இப்போ வந்து சந்தை, அதாவது மாட்டுச்சந்தை, ஆட்டுச்சந்தை, மந்தையில வந்து ஏதாவது ஒரு விலங்கை வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு உயிரினத்தை நீங்க வளர்க்குறீங்கன்னா அதை வந்து இந்த நாய்கள் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு இனம் தான் வந்து ஷெப்பர்டு, சரிங்களா? இப்போ நான் சொல்ல போற 10மே வந்து ஷெப்பர்டு இனத்தை சேர்ந்ததான். ப்ளஸ் வந்து இது வந்து ஷெப்பர்டு இதுக்கு மட்டும் தான் வளர்க்குறாங்கன்னு கேட்டீங்க. இதை தாண்டி வந்து பண்ணைகளில் வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து காவலர்களில் வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து நிறைய வீட்லையும் வளர்த்துட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இது 10மே, இப்போ நான் சொல்ல போகிற 10மே வந்து மேபி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. இந்தியாவில் அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இது வந்து மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. வாங்க என்ன அந்த 10ன்றதை பார்ப்போம். டாப் 10 பிளஸ்க்குள்ள வந்தாச்சு. இந்த லிஸ்ட்டில் வந்து 10th பிளஸ் பிடிச்சிருக்க டாக் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ககர்ஷியன் ஷெப்பர்டு நாய், சரிங்களா? இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து பயங்கரமா இருக்குங்க, சரிங்களா? ஆஷிஷல் வந்து பயங்கரமா இருக்கும். இது ஒரு பாதுகாவலர், அதாவது மெய்ப்பான்னு சொல்லலைங்க. இது வந்து நம்மளையும் பாதுகாக்கும், ப்ளஸ் வந்து ஆட்டு மாடு சந்தை இது எல்லாத்தையும் வந்து பார்க்காக்குது. ககர்ஷியன் ஷெப்பர்டு நாய். ஸோ இது வந்து ஷெப்பர்டு இனத்தை சேர்ந்ததான். இது நம்ம 10th பிளேஸை பிடிச்சிருக்கு. அடுத்து 9th பிளேஸை பிடிச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆஷியோ ஷெப்பர்ட் நாய், சரிங்களா? இது வந்து அல்பேனியா டாக்மண்ட் ஹோல் ஃபவுண்ட் என்று அழைக்கப்படுங்க. இந்த இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து செம்மறியாடு மந்தைகளை வந்து இது அதிகமாக காணப்படலாம். ஏன்னா செம்மறியாடுகளை வந்து நிறைய பேர் வந்து திருடிட்டு போனால் இதில் வந்து சிங்கம், புலி, கரடி வந்து செம்மறியாடுகள் வந்து சாப்பிட்டு போகும்ல, அந்த சிங்கத்தை வந்து வேட்டையாடுற அளவுக்கு இதுக்கு வந்து யுத்தி இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து பயங்கரமானது. அப்புறம் வந்து இது வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக வேலை செய்யுமாங்க, சரிங்களா? சுறுசுறுப்போட இருக்குமாங்க. ஸோ நைட் டைம்ல இருந்தாலுமே சரி சுறுசுறுப்போட இருக்குமாங்க. இது வந்து இந்த லிஸ்ட்ல வந்து 9th பிளஸ் பிடிச்சிருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து 8th பிளஸ் பிடிச்சிருக்கேன்னா கங்கல், சரிங்களா? இது வந்து ஓனாய், அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து பிற விலங்கை வந்து இது அட்டாக் பண்ணுறதுக்குன்னு பிரத்யேகமாக இது வந்து வளர்க்குறாங்களா. குறிப்பாக வந்து ஓனாய் இருக்குல்லங்க. ஸோ ஓனாய் வந்து நைட் டைமில் தான் வரும், சரிங்களா? நான் பகல் டைமில் வந்து ஓனாய் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நைட் டைமில் மட்டும்தான் வந்து ஓனாய் வந்து நம்மளை வந்து தாக்கிறதுக்கு வரும். ஏதாவது வெளியே ஏதாவது உயிரினங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து சாப்பிட்றதுக்கு வரும். வேட்டையாடுறதுக்குனே வந்து ஓநாய்கள் வரும்ல, அதை வந்து வேட்டையாடுறதுக்குனே இது வந்து வளர்க்குறாங்க கங்கல். இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ் பிடிச்சிருக்கீங்கன்னா போயோ போல். இந்த டாக் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நீங்கள் அதிகமாக காணப்படலாம். சவுத் ஆப்பிரிக்காவில் இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பண்ணையில தாங்க இதுவும் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம லிஸ்ட் வந்து 7th பிளேஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் 6th பிளேஸை பிடிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க புல்டாக். இதை நீங்கள் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப வந்து ஆக்ரோஷமான டாக்னு சொல்லப்படுது. டாப் 5ல ரொம்ப வந்து ஆக்ரோஷமான டாக்ல இதுவும் ஒன்று, அப்புறம் வந்து ராட்வீலர் ஒன்று, சரிங்களா? இது வந்து அமெரிக்கன் புல்டாக். மேக்ஸிமம் வந்து இது வந்து அமெரிக்காவில் தான் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். அமெரிக்காவில் வந்து இது பண்ணைகளும் வளர்க்கப்படுறாங்க. ப்ளஸ் வந்து காவலர்கள் கூட வந்து வேலை செய்யும். நிபுணர் துத்துவம், அதாவது மோப்பம் பிடிச்சே வந்து அதாவது ஏதாவது அக்யூஸ்ட் வந்து ஏதாவது கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மோப்பம் பிடிச்சே இந்த டாக் வந்து பக்காவாக வந்து இவன் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சே வந்து காட்டி கொடுத்துரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான டாக் அமெரிக்கன் புல்டாக். அமெரிக்கால இருக்கிற பெரிய தசைகளை கொண்ட டாக்னால இதுதாங்க. போட்டோல பார்த்தாலே உங்களுக்கு பயப்படும். இது வந்து பார்க்க வந்து இந்த ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து பைசப்ஸ் எல்லாமே வந்து பிக் அப்படி இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த டாக் வந்து அவ்வளோ பெருசு வளருவாங்க. ஸோ அமெரிக்கன் புல்டாக். இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபீலோ பிரசிலியோ. இது வந்து மேக்ஸிமம் வந்து பிரேசில் நாட்டில் தாங்க நீங்கள் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? பிரேசில் நாட்டில் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணைகளில் வளர்ப்பாங்க, சரிங்களா? பண்ணைகளை வந்து மாடுகளை வந்து அதாவது ஆடுகள் மாடுகளை வந்து இது வந்து மிகவும் வந்து பாதுகாப்போடு இது வந்து பாதுகாக்கும். அதனால வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து அர்ஜென்டினால தான் பார்த்துருப்பீங்க, ஃபீலோ அர்ஜென்டினோ. எந்த லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸை பிடிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா டாகோ அர்ஜென்டினோ. இது வந்து அர்ஜென்டினா நாட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும், சரிங்களா? இது வந்து பிரிட்டிஷ் நாட்டில் வந்து அதிகமாக காணப்படாது. பிரிட்டிஷ் நாட்டில் வந்து இந்த டாகை வந்து தடையே பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் நாட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கிலாந்து, லண்டன், இந்த மாதிரி வேல்ஸ், இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துல இந்த டாக்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது பிரிட்டிஷ் நாட்டில் வந்து தடை பண்ணியிருப்பாங்களா 5 டாக் வந்து நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு. அந்த 5ல் இது வந்து ஒன் ஆஃப் த டாக், சரிங்களா? 5ல் ஒன் ஆஃப் த டாக் வந்து இந்த அர்ஜென்டினோ டாக். சாரி டோகோ அர்ஜென்டினோ டாக் இருக்குல்ல, இது வந்து பிரிட்டிஷ் நாட்டில் வந்து தடை பண்ணியிருக்காங்க. 5 டாக்ல இதுவும் ஒன்று. நம்ம இந்தியாவில் 23 டாக் தடை பண்ணதில் இதுவும் ஒன் ஆஃப் த இது இருக்கு. இது நம்ம லிஸ்ட்டில் வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்குங்க. ஸோ நம்ம டாப் 3 லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த டாப் 3 லிஸ்ட்டில் இருக்க 3 டாகுமே வந்து எதுக்கு வந்து பேர் பண்ணதுன்னு கிடையாது, சண்டைக்கு பேர் போனது. டெரியர் இனத்தை சேர்ந்தது. டெரியர் மீன்ஸ் வந்து இது வந்து எந்த ஒரு பொந்துக்குள்ளே போனாலுமே வந்து ஹண்டிங் டாகுன்னு சொல்லுவாங்க. டெரியர் மீன்ஸ் ஹண்டிங், யாரை பார்த்தாலுமே வந்து ஹண்ட் பண்ணிடும், சரிங்களா? அது வந்து சிங்கமாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், வேட்டையாடுறதுக்குன்னே இது வந்து பிரத்யேகமாக இந்த 3 டாகுமே வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது வளர்த்து வராங்க, சரி தயாரிக்கலாம், வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. இது மெயினாக வந்து நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே முடியாதுங்க. இந்தியாவிலே பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. நவர் இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து சண்டையிடுறதுகள் ப்ளஸ் வந்து குழந்தைகள் கிட்ட இருந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த 3 டாக் கிட்ட இருந்து. அப்படி இந்த 3 டாக் என்னென்ன டாக்ன்றதை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க ஸ்ட்ரெஃபுர்ட்ஷையர் டெரியர், சரிங்களா? டெரியர் இனத்தை நம்ம சொன்ன மாதிரி டெரியர் மீன்ஸ் வந்து ஹண்டிங் டாக். இந்த டாக் கிட்ட நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்மளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது
உரிமையாளர்களே வந்து அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா உரிமையாளர்னு கூட பார்க்காது, இந்த டாக் வந்து அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குமாங்க. இதை வந்து காவலர் இந்த மாதிரி வந்து மந்தையில கூட நீங்க பார்க்கவே முடியாது. இது வந்து தனியாவே தான் வளர்க்கணும், இது வந்து கூண்டு போட்டு தான் வளர்க்கணும். அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமான டாக். இது வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்குங்க. இந்த லிஸ்ட்ல வந்து 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு என்ன, டோசோ ஈனோ. இந்த டாகுமே வந்து பாதுகாவலர் டாக் ப்ளஸ் வந்து இது வந்து அட்டாக் பண்றது. இது வந்து ஜப்பான் நாட்டில் ஒன் ஆஃப் த சண்டை போறதுக்குன்னு வளர்க்குற டாக். இன்னமும் வந்து ஜப்பான் நாட்டில் நாய்கள் சண்டை எல்லாமே இருக்குங்க. அந்த நாட்டில் இந்த டாக் எந்த டாக் கூட போட்டி போட்டாலுமே வந்து இந்த டோசோ ஈனோன்ற டாக் வந்து ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்குமாங்க. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது. டாப் 1 பிளேஸ்ல இருக்கிறது என்ன, பிட்புல் டெரியர். அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து பாதுகாவலராக தான் இருந்ததுங்க. சரிங்களா, பாதுகாவலராக இருந்தது, கவனிக்கிட்டு இருந்தது. அதை உரிமையாளர்கள் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக வளர்க்கும். சரிங்களா, உரிமையாளர்கள்கிட்ட சொந்தக்காரங்க யாராவது போனாலே வந்து கடிக்கிற அளவுக்கு இந்த பிட்புல் டாகுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கு. ப்ளஸ் வந்து இது சண்டை போடுறதுக்குன்னு வந்து இது வந்து பிரத்யேகமாக வந்து தயாரிக்கப்படுது. இது வந்து தன்னோட பிளேஸை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து தன்னோட பிளேஸை வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட விட்டு கொடுக்காது. சரிங்களா, அந்த அளவுக்கு வந்து இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டாக். இந்த டாக் பக்கத்தில் வேற ஏதாவது வெளியே இருந்து டாக் பெரிய டாக் போனாலுமே வந்து அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான டாக். பார்க்க வந்து பைசப்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான டாக். சரிங்களா, இது வந்து குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும். குழந்தைங்களை பக்கத்தில் விட்டிங்கன்னா இந்த டாக்கிட்ட நீங்கள் ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதாவது உரிமையாளர்களே வந்து பார்த்து தான் வந்து இதுகிட்ட நீங்கள் வந்து சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பாடு போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஏதாவது எடுக்க போனீங்கன்னா, நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு போட்டு சில டாக் வந்து நீங்கள் கிட்ட போனாலே குலைக்கும். இது வந்து கறி தான் சாப்பிடும். சரிங்களா, கறியை போட்டுட்டு நீங்கள் கிட்ட போட்டு நின்னீங்கன்னா உங்களே வந்து கடிக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து பயங்கரமான டாக். சரிங்களா, பிட்புல் டேரியர். இதனால தான் வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் 3ல சொன்னல அந்த டாக்ஸை வந்து நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த டாக்ஸ் எல்லாமே வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமானது. சரிங்களா, அதனால தான் வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்க டாக்ஸ் வந்து நம்ம வந்து செல்ல பிராணிகளாக வளர்ப்போம் டாக்ஸ். சரிங்களா, நம்ம வந்து செல்ல பிராணிகள்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வளர்க்கப்பட்டது. இப்போ சொன்ன 23 டாகுமே வந்து நீங்கள் செல்ல பிராணியாக வந்து வளர்க்கலாம். வளர்த்தாலுமே வந்து அதுக்கிட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா மே 6ல் நடந்ததில்ல அந்த சின்ன குழந்தைக்கு எடுத்த மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலாக வந்து அதுக்கு நான் நாய் மேலே நான் தப்பு சொன்னேன். சரிங்களா, நாய் மேலே நான் தப்பே சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் வளர்க்க தெரியாமல் நீங்கள் நாயை வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, டாக்ஸை வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும். சில்ட்ரனை வந்து எதுக்கு நீங்கள் தனியாக விட்டீங்க? சரிங்களா, டாக்ஸ் இருக்குன்னு தெரியுது, எதுக்கு நீங்கள் தனியாக அந்த இடத்துக்கு விட்டீங்க? அதை நம்ம என்ன சொன்ன ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொன்னல. ஸோ டாக்ஸுக்குன்னு தனித்தனியாக ஒரு எல்லை இருக்குது. சரிங்களா, லொக்கேஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல, நம்ம வந்து அந்த நாட்டுக்கு போனால் அவங்க நம்மளை என்ன கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, முறையான ப்ரிகாப்ஷன் இல்லாமல் போனால், முறையான வந்து ஒரு ஏதாவது நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரி அந்த டாக்ன்ற ஒரு எல்லை இருக்கும். அந்த டாக் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் அந்த டாகோட எல்லைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த மோப்ப சக்தி அதிகம் டாக்ஸுக்கு. நாச்சுனாலே மோப்ப சக்தி அதிகம். வேற ஏதாவது ஒரு டாக்ஸ் வேற ஏதாவது ஒரு தெரியாத மோப்ப சக்தி அதுக்கு வந்துருச்சுன்னா அந்த டாக், சரிங்களா, ரோட்வீலர் டாக், சரிங்களா, அந்த டாக் வந்து கடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதுக்கு டாக் மேலே நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அவங்க அப்பா அம்மா மேலும் தப்பு சொல்வேன். சரிங்களா, அவங்க அப்பா அம்மா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்துருக்கலாமே. எதுக்கு வந்து டாக்ஸ் இருக்க பிளேஸ் நீங்கள் வரீங்க? அதனால தான் கடிக்குது. நீங்கள் அந்த டாக்ஸ் இருக்க பிளேஸ் இல்லைன்னா அது வந்து வேணுமே கடிக்காது. சரிங்களா, ஒரு நாய் ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க. நாம் வந்து அட்டாக் பண்ணாதான் வந்து அது நம்மளுக்கு திருப்பி அட்டாக் பண்ணும். நாம் அட்டாக் பண்ணோன்னா அது வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஸ்னேக்ஸே எடுத்துக்கோங்க. பாம்பு போயிட்டு இருக்கு, நீங்கள் பாம்பு வேணும்னே அடித்தாதான் அது வந்து நம்ம படம் எடுக்குது. சரிங்களா, பாம்பை நீங்கள் அடிக்காமல் நீங்கள் பாட்டு நார்மலாக போவாங்களேன், அது பாட்டு அதோட வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா நாம் தான் போயிட்டு அதுதான் நம்மளை வந்து வேணுமென்று கடிச்ச மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. சரிங்களா, நாம் அதை ஏதாவது தீண்டுனா தான் அது நம்மளை தீண்டுது. சரிங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பழியை வந்து டாக் மேலேயும் போடக்கூடாது, பொண்ணுங்க மேலேயும் போடக்கூடாது. சரி, 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது. சரிங்களா, டாக் இருக்க பிளேஸில் நீங்கள் எதுக்கு வந்து அந்த குழந்தைகளை வந்து விடுறீங்க? ப்ளஸ் வந்து அது குழந்தைன்னு தெரியாமல் அந்த டாக் வந்து தன்னோட தற்காப்புக்காக தான் வந்து அது கடிச்சிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம தற்காப்புக்காக நம்ம வந்து பாம்பு அடிக்கிறோம், நாய் அடிக்கிறோம்ல, சேம் லைக் தட் தான். அதனால தான் வந்து இந்த டாக் வந்து கடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன 23 டாக்ஸ் ப்ரீடுமே வந்து தமிழ்நாட்டில் பேன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் டாப் 3ன்னு சொன்னல, அந்த டாக்ஸ் நேம்லாம் சொல்கிறேன். அப்புறம் வந்து பிட்புல் டாகு, டோசோ ஈனோ, அப்புறம் வந்து அமெரிக்கன் ஸ்டாக்ஃபுல் ஷேர் டெரியர். சரிங்களா, இது எல்லாமே வந்து பாதுகாவலர் சண்டையிடுறதுக்குன்னு பெயர் பெற்ற டாக். சரிங்களா, இந்த டாக் வந்து நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே இதை வந்து கூண்டு போட்டு தாங்க வளர்க்குறாங்க. சிங்கத்தை எப்படி கூண்டு போட்டு வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் கூண்டு போட்டு வளர்க்குறாங்க. ஈவன் தோ சிங்கம் புலி அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்த 3 டாகுமே இந்த தைரியம் இருக்குது. சரிங்களா, அதனால தான் வந்துட்டு டாப் 3 லிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு
இப்போ நான் சொன்ன 23 டாகில் உங்களுக்கு எது வந்து நம்ம வளர்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வளங்க சரிங்களா. முறையான வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வளங்க சரிங்களா. ஆனால் டாப் 3ல சொல்லலாம், அதை நீங்கள் வளர்க்கவே முடியாது சரிங்களா. நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போனால் மட்டும் தான் நீங்கள் வளர்க்க முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா. ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக் கூட இந்த கேடி டாக்ஸ் கபில் உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய், see you guys, let's chill, see you tomorrow.